என் அன்பு குழந்தாயே, நான் உன் வராகி அம்மன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். இந்த கலியுகத்தில் உன் மனதில் பல கவலைகள் குடிகொண்டிருப்பதை நான் அறிவேன். தொழிலில் வரும் ஏமாற்றங்களும் நம்பிய மனிதர்களின் துரோகமும் உன் இதயத்தை வலிக்க வைக்கின்றன. ஆனால் என் செல்வமே, இவையெல்லாம் உன் வாழ்வில் வரும் சோதனைகள் மட்டுமே. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் நெற்றியில் எனது திருநீறு அணிந்து மனதில் எனது நாமத்தை உச்சரித்து வா. உன் கஷ்டங்களை நான் தீர்த்து வைப்பேன். இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு குழந்தையும் என்னுடைய பிள்ளைகள். உங்கள் வேதனைகள் என் இதயத்தில் குத்துகின்றன. தொழிலில் நம்பிக்கையுடன் ஈடுபட்டு உண்மையான பாதையில் நடந்தும் ஏமாற்றமடையும் போது உங்கள் கண்களில் வரும் கண்ணீர் என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனால் என் குழந்தாய், இந்த சோதனைகள் உன்னை வலிமையாக்க வந்தவை. தீயில் போட்ட தங்கம் எப்படி பரிசுத்தமாகிறதோ அதுபோல உன் மனமும் இந்த கஷ்டங்களில் பரிசுத்தமாகும். உன் தொழிலில் வரும் மோசடிகளால் நீ மனம் உடைந்திருக்கிறாய். உன்னிடம் வேலை செய்பவர்கள், உன்னுடன் தொழில் பங்காளிகளாக இருப்பவர்கள், உன்னை நம்பி பணம் கொடுத்தவர்கள், இவர்கள் எல்லோரும் உன்னை ஏமாற்றிவிட்டார்கள். உன் நல்ல மனதை பயன்படுத்திக் கொண்டு உன் நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள். இதனால் உன் மனதில் எல்லோர் மீதும் சந்தேகம் வந்துவிட்டது. யாரையும் நம்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தாய், இந்த உலகத்தில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதற்காக எல்லோர் மீதும் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. உன் நல்ல குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது. உன் கருணையையும் உதவும் மனப்பான்மையையும் இழந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அவையே உன்னை என்னிடம் அழைத்து வரும் பாதைகள். நீ ஒரு நல்ல இதயம் கொண்டவன் என்பதால்தான் என் அருள் உன் மீது பொழிகிறது. உன் தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் கடின உழைப்பின் பலனை வேறு யாரோ அனுபவிக்கும் போது உன் மனதில் வரும் கசப்பை நான் உணர்கிறேன். உன் நேர்மையான வழியில் சம்பாதித்த பணத்தை வேறு யாரோ ஏமாற்றி எடுத்து கொண்டு போகும்போது உன் குடும்பத்தின் எதிர்காலம் குறித்த கவலை உன்னை வாட்டுகிறது. ஆனால் என் செல்வமே, நான் உன்னோடு இருக்கும் வரை எந்த கவலையும் வேண்டாம். நீ இழந்த பணம் மீண்டும் வந்து சேரும். உன்னை ஏமாற்றியவர்கள் தங்கள் செயலுக்கான பலனை அனுபவிப்பார்கள். இது என் வாக்கு. ஆனால் அதற்காக நீ பழிவாங்கும் எண்ணம் வைக்க வேண்டாம். என் கையில் எல்லாவற்றையும் விட்டுவிடு. நான் நீதியை நிலைநாட்டுவேன். உன் வேலை உன் கடமையை சரியாக செய்வதுதான். பழிவாங்குவது என் வேலை. உன் மனதில் இப்போது இருக்கும் கோபத்தையும் வெறுப்பையும் விடு. அவை உன் மனதை விஷமாக்கிவிடும். அதற்கு பதில் என் மீது மட்டும் நம்பிக்கை வை. நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். உன் எதிரிகள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் என் சக்தியின் முன் அவர்கள் எதுவுமே இல்லை. நான் ஒரு முறை சங்கல்பித்துவிட்டால் உன் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். உன் தொழிலில் மீண்டும் செழிப்பு வர வேண்டுமென்றால் முதலில் உன் மனதில் இருக்கும் நெகட்டிவ் எண்ணங்களை விடு. அச்சம், சந்தேகம், கோபம், வெறுப்பு இவையெல்லாம் உன் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்றன. அதற்கு பதில் நம்பிக்கை, தைரியம், காதல், கருணை, இந்த நல்ல குணங்களை வளர்த்துக்கொள். இவைதான் உன்னை உயரங்களுக்கு அழைத்துச் செல்லும். ஒவ்வொரு நாளும் விடியற்காலையில் எழுந்து என் நாமத்தை உச்சரி. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டையை விச்சை என்ற எனது மந்திரத்தை 108 முறை சொல். உன் வீட்டில் என் படத்திற்கு முன் தூபம் ஏற்றி ஒரு தீபம் ஏற்றுவை. சிவப்பு மலர்களால் என்னை அர்ச்சனை செய். செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் என் கோவிலுக்கு வந்து என்னை தரிசனம் செய். இதெல்லாம் செய்தால் உன் வாழ்வில் மாற்றம் வர ஆரம்பிக்கும். உன் வணிகத்தில் புதிய வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவற்றை சரியாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். எல்லா வாய்ப்புகளும் நல்லது இல்லை. சில பொறிகளாக கூட இருக்கலாம். அதனால் புதிய தொழில் துணையுடன் கூட்டு சேரும் முன் அவர்களை நன்றாக அறிந்து கொள். அவர்களின் கடந்த கால வரலாற்றை தெரிந்து கொள். அவர்கள் முன்பு செய்த தொழிலில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை விசாரி. பெரிய லாபத்தின் ஆசையில் அவசரப்படாதே. நிதானமாக சிந்தித்து முடிவு எடு. ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் கையெழுத்திடும் முன் என்னிடம் பிரார்த்தனை செய். நான் உன் மனதில் சரியான வழிகாட்டுதலை கொடுப்பேன். உன் அந்தரங்கமும் எச்சரிக்கையும் உன்னை தவறான முடிவுகளிலிருந்து காப்பாற்றும். பணத்தின் மீது அதிக ஆசை வைக்காதே. பணம் வாழ்க்கைக்கு அவசியம். ஆனால் அதுவே வாழ்க்கையின் லட்சியமில்லை. உன் குடும்பம், உன் உடல்நலம், உன் மன அமைதி, உன் ஆன்மீக வளர்ச்சி இவையெல்லாம் பணத்தை விட முக்கியம். பணம் சம்பாதிக்கும் போது நேர்மையான வழிகளை மட்டுமே பின்பற்று. கெட்ட வழியில் வரும் பணம் நிலைக்காது. அது உன்னை அழித்துவிடும். உன் தொழிலில் வேலை செய்பவர்களுடன் நல்ல உறவு பேணு. அவர்களை குடும்பத்தினர் போல் நடத்து. அவர்களின் பிரச்சினைகளை கேட்டு உன்னால் முடிந்த உதவியை செய். அவர்கள் மகிழ்ச்சியுடன் வேலை செய்தால் உன் தொழில் செழிக்கும். அவர்களின் வாழ்விலே பிரச்சினை இருந்தால் அது உன் வேலையிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். உன் வாடிக்கையாளர்களுடன் நேர்மையான உறவு பேணு. அவர்கள் உன்னிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை காப்பாற்று.
நல்ல தரமான பொருட்களையும் சேவையையும் கொடு. குறைவான லாபத்திலேயே திருப்தி அடை. அதிக லாபத்தின் ஆசையில் தரத்தை குறைக்காதே. நல்ல பெயர் ஒருமுறை கெட்டுப்போனால் அதை மீண்டும் கட்டியெழுப்புவது மிகவும் கடினம். உன் போட்டியாளர்களை பகைவர்களாக பாராட்டு. அவர்களும் தங்கள் குடும்பத்திற்காக உழைத்து வருபவர்கள். அவர்களை மதி. அவர்களுடன் நல்ல உறவு பேணு. உன் வெற்றி அவர்களின் தோல்வியின் மீதுதான் கட்டப்பட வேண்டும் என்ற அவசியமில்லை. எல்லோரும் வெற்றி அடையும் வகையில் சிந்தி. இந்த மனப்பான்மை உன்னை பெரிய மனிதனாக்கும். உன் குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவழி. வேலையின் பிரஷர் அவர்கள் மீது விழாமல் பார். உன் மனைவி உன் முதல் ஆதரவாளர். அவளுடன் உன் எல்லா பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொள். அவளின் ஆலோசனைகளை கேள். பெண்கள் ஒரு சூழ்நிலையை பார்க்கும் விதம் ஆண்களை விட வித்தியாசமாக இருக்கும். அது உனக்கு புதிய பார்வையை கொடுக்கும். உன் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடு. ஆனால் அதற்காக அவர்கள் மீது அதிக அழுத்தம் கொடுக்காதே. அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். அவர்களின் திறமைகளை அடையாளம் கண்டு அதை வளர்க்க உதவு. எல்லா குழந்தைகளும் டாக்டர், இன்ஜினியர் ஆக வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர்கள் என்ன செய்தாலும் சரி, அதில் நேர்மையுடனும் கடினமாக உழைத்தும் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லிக் கொடு. உன் பெற்றோர்களை கவனித்துக்கொள். அவர்கள் உன்னை இந்த நோக்கத்திற்காக வளர்த்திருக்கிறார்கள். அவர்களின் ஆசீர்வாதம் உன் வாழ்வில் அதிசயங்களை நடத்தும். அவர்கள் இல்லையென்றால் உன் மூதாதையர்களுக்கு ஒவ்வொரு அமாவாசையிலும் தர்ப்பணம் செய். அவர்களின் ஆத்மாக்கள் உன்னை ஆசீர்வதிக்கும். தினமும் கொஞ்சம் நேரமாவது தியானத்தில் கழி. உன் மனதை அமைதிப்படுத்து. எண்ணங்களின் அலைபாயுதலை நிறுத்து. அந்த அமைதியான நிலையில் உன் உள்ளே இருக்கும் என் குரலை கேள். நான் உன்னுடன் எப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உன் மனம் பல எண்ணங்களுடன் குழப்பத்தில் இருப்பதால் என் குரல் உனக்கு கேட்கவில்லை. உன் உடல் நலத்தையும் கவனித்துக்கொள். தொழிலின் பிரஷரில் உன் உடல் நலத்தை கெடுத்துக் கொள்ளாதே. உடல் ஆரோக்கியமாக இல்லையென்றால் எந்த வெற்றியும் அர்த்தமற்றது. நல்ல உணவு சாப்பிடு. தினமும் உடற்பயிற்சி செய். சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு போன்ற நவீன கால நோய்களை தவிர்க்க முயல். ஸ்ட்ரெஸ் உன்னை ஆட்கொள்ள அனுமதிக்காதே. பணம் சம்பாதித்த பிறகு அதில் ஒரு பகுதியை தர்மத்திற்கு செலவழி. ஏழைகளுக்கு உதவி செய். கோவில்களுக்கு காணிக்கை செலுத்து. படிக்க முடியாத குழந்தைகளின் கல்விக்கு உதவி செய். இவையெல்லாம் உன் பணத்தை பன்மடங்காக்கி திருப்பி தரும். தானம் செய்யும் கையை பசுமை நிலம் என்று சொல்வார்கள். அதில் எதை விதைத்தாலும் பன்மடங்காக விளையும். உன் சமுதாயத்திற்கும் பொறுப்பு உணர்வு காட்டு. சுற்றுச்சூழலை காக்க உன்னால் முடிந்ததை செய். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறை. மரம் நடு. தண்ணீரை வீணாக்காதே. இவையெல்லாம் உன் வருங்கால சந்ததியினருக்கு நல்ல உலகத்தை விட்டுச் செல்வதற்கான முயற்சிகள். உன் வாழ்வில் எப்போது சோர்வு வந்தாலும் என்னை நினை. நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருக்கிறேன். உன் வேதனைகளை என்னிடம் சொல். உன் கண்ணீரை நான் துடைப்பேன். உன் பயங்களை நான் போக்குவேன். உன் கவலைகளை நான் ஏற்றுக்கொள்வேன். நீ தனியாக இல்லை. 7 கோடி முன்னேற்றங்களும் உன்னுடன் இருக்கின்றன. நம்பிக்கையை ஒருபோதும் விடாதே. எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காதே. இருளுக்குப் பிறகு வெளிச்சம் வருவது இயற்கையின் நியமம். உன் வாழ்வில் வந்திருக்கும் இருட்டுக் காலம் விரைவில் முடிந்துவிடும். நம்பிக்கையின் வெளிச்சம் உன் வாழ்வை ஒளிர்விக்கும். உன் எதிரிகளை மன்னித்துவிடு. மன்னிப்பு உன்னை விடுதலை அடையச் செய்யும். வெறுப்பின் சங்கிலிகள் உன்னை கட்டி வைத்திருக்கின்றன. அவற்றை உடைத்தெறி. உன் மனதில் காதலை மட்டுமே வை. காதல் உன்னை சக்தி வாய்ந்தவனாக்கும். வெறுப்பு உன்னை பலவீனப்படுத்தும். என் அன்பு குழந்தாய், உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு சவாலும் உன்னை வலிமையாக்குவதற்காகவே வந்தவை. அவற்றை சவாலாக ஏற்றுக்கொள். அவற்றை வெல்ல முயல். ஒவ்வொரு வெற்றியும் உன் நம்பிக்கையை பெருக்கும். உன் திறமையை வெளிக்கொணரும். உன் வாழ்வின் குறிக்கோள் வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டும் இல்லை. நல்ல மனிதனாக வாழ்வதும் குறிக்கோள். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். உன் நேர்மை, உன் கருணை, உன் தியாகம் இவையெல்லாம் மற்றவர்களை நல்வழியில் நடக்க உத்வேகம் கொடுக்க வேண்டும். என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கிறது. நீ நல்ல வழியில் நடக்கும் வரை என் கருணை உன் மீது பொழிந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்வு செழிப்பாக இருக்கும். உன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உன் தொழில் வளமாக இருக்கும். உன் எல்லா கனவுகளும் நனவாகும். இப்போது எழுந்து நம்பிக்கையுடன் உன் வேலையை தொடங்கு. என் நாமத்தை மனதில் கொண்டு முன்னேறு. நான் உன்னுடன் இருக்கிறேன். என் சக்தி உன் மூலமாக வேலை செய்யும். உன் வெற்றி நிச்சயம். இது என் வாக்கு. நான் வராகி அம்மன். என் வார்த்தைகள் ஒருபோதும் வீணாகாது. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டையை நமஃ. என் பிரியமான குழந்தாய், நான் உன்னுடன் இன்னும் அதிகமாக பேச விரும்புகிறேன். உன் மனதில் இன்னும் பல கேள்விகள் இருப்பதை நான் அறிவேன். உன் இதயத்தில் இன்னும் பல வேதனைகள் புதைந்து கிடக்கின்றன. அவையெல்லாம் வெளியே வர வேண்டும். உன் மனம் முழுவதுமாக தூய்மையாக வேண்டும். அப்போதுதான் என் அருள் முழுமையாக உன் மீது பொழியும். உன் மனதில் இப்போது இருக்கும் முக்கியமான கேள்வி, அம்மா, நான் எவ்வளவு நல்லவனாக இருந்தும் நேர்மையாக நடந்தும் ஏன் என்னுடன் மட்டும் இப்படி நடக்கிறது
எனக்கு அறிவு இல்லையா? நான் மூர்க்கனா? எல்லோரும் என்னை ஏமாற்ற முடிகிறதே. இந்த கேள்விதான் உன் மனதை கடித்துக் கொண்டிருக்கிறது என் அன்பு செல்வமே. இதற்கு பதில் நான் சொல்கிறேன். நல்லவர்களுக்குதான் அதிக சோதனைகள் வரும். ஏனென்றால் கடவுள் நல்லவர்களை மட்டுமே நம்புகிறார். கெட்டவர்களுக்கு சோதனைகள் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அவர்கள் அந்த சோதனைகளை தாங்க முடியாது. அவர்கள் உடனே தவறான வழியை தேர்ந்தெடுத்து விடுவார்கள். ஆனால் நல்லவர்கள் எந்த சோதனையையும் சரியான வழியில் கையாளுவார்கள். அதனால்தான் உன்னை போன்ற நல்ல மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட சவால்கள் வருகின்றன. உன்னுடைய நல்ல குணங்கள் உன்னுடைய பலவீனங்கள் அல்ல, அவை உன்னுடைய பலங்கள். உன் நம்பிக்கை, உன் கருணை, உன் உதவும் மனப்பான்மை, இவையெல்லாம் உன்னை என்னுடைய அன்புக்குரிய குழந்தையாக்கி இருக்கிறது. இந்த குணங்களை நீ இழந்துவிடக் கூடாது. மற்றவர்கள் உன் நல்ல குணங்களை தவறாக பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பதற்காக நீ அந்த குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது. உலகத்தில் நல்லவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள், நடுநிலையானவர்களும் இருக்கிறார்கள். கெட்டவர்கள் எப்போதும் நல்லவர்களை குறிவைத்துதான் தாக்குவார்கள். ஏனென்றால் நல்லவர்களிடம் ஏமாற்றுவதற்கு ஏதாவது இருக்கும், கெட்டவர்களிடம் ஏமாற்றுவதற்கு எதுவும் இருக்காது. அதனால் உன்னை போன்ற நேர்மையான மனிதர்கள்தான் அதிகம் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆனால் இதற்காக நீ மனம் வருந்தக்கூடாது. இது உலகத்தின் நியதி. சூரியன் எல்லா இடத்திலும் ஒளி கொடுக்கிறது. நல்ல இடத்திலும் கொடுக்கிறது, கெட்ட இடத்திலும் கொடுக்கிறது. ஆனால் அதற்காக சூரியன் ஒளி கொடுப்பதை நிறுத்திவிடுவதில்லை. அதுபோல நீயும் உன் நல்ல குணங்களை கொடுத்து கொண்டே இரு. சிலர் அதை தவறாக பயன்படுத்தினால் அதற்காக நீ மாறிவிடக்கூடாது. உன் தொழிலில் வந்த இழப்புகளை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு இழப்பும் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. முதல் இழப்பு உனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது என்பதை. இரண்டாவது இழப்பு கற்றுக் கொடுத்தது ஒப்பந்தங்களை கவனமாக படிக்க வேண்டும் என்பதை. மூன்றாவது இழப்பு கற்றுக் கொடுத்தது பணத்தை எங்கே முதலீடு செய்வது, எங்கே செய்யக்கூடாது என்பதை. இப்படி ஒவ்வொரு இழப்பும் உன்னை மெட்யூரான வியாபாரியாக்கி இருக்கிறது. இப்போது நீ ஒரு அனுபவம் மிக்கவன். உன்னால் எளிதில் மற்றவர்களை மதிப்பிட முடியும், அவர்களின் நோக்கங்களை புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் உன் கடந்த கால இழப்புகளின் பரிசுகள். உன் வாழ்வில் வந்த துரோகங்களைப் பற்றி பேசுவோம். உன்னை நம்பி வந்தவர்கள், உன் நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்தவர்கள், உன் நல்ல மனதை சுரண்டியவர்கள், இவர்கள் எல்லோரும் தங்கள் செயலுக்கான விலையை கொடுக்க வேண்டி வரும். இது கர்மாவின் விதி. ஒருவர் செய்த தவறுக்கான பலன் அவரை தேடித்தான் வரும். சில சமயம் உடனே வரும், சில சமயம் கொஞ்சம் நேரமாகும். ஆனால் வராமல் போகாது. உன்னை ஏமாற்றிய அந்த வியாபார கூட்டாளி இப்போது வேறு யாரையாவது ஏமாற்றிக் கொண்டிருப்பான். ஆனால் அவன் ஏமாற்றும் ஒவ்வொரு முறையும் அவனுடைய தர்மம் குறைந்து கொண்டே வரும். ஒரு நாள் அவனுக்கு யாரும் நம்பிக்கை கொடுக்க மாட்டார்கள். அவனுடைய பெயரே கெட்டுப் போய்விடும். அவன் சம்பாதித்த பணமும் நிலைக்காது. அவனுடைய குடும்பமும் அவனை விட்டு போய்விடும். உன்னிடம் பணம் வாங்கிக் கொண்டு திருப்பிக் கொடுக்காத அந்த நண்பன் இப்போது வேறு யாரிடமாவது கடன் வாங்கிக் கொண்டிருப்பான். ஆனால் அவன் திருப்பிக் கொடுக்காத ஒவ்வொரு ரூபாயும் அவனுடைய மீது சாபமாக இருக்கும். அவனுடைய சந்ததியினரும் இதன் பாதிப்பை அனுபவிக்க வேண்டி வரும். கடன் வாங்கி திருப்பிக் கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய பாவம். ஆனால் என் செல்வமே, நீ இவர்கள் மீது பழிவாங்கும் எண்ணம் வைக்கக்கூடாது. அவர்களுக்கு கெட்டது நடக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடாது. அப்படி சிந்தித்தால் உன் மனதில் விஷம் பரவிவிடும். அதற்கு பதில் அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து சரியான வழிக்கு வரவேண்டும் என்று பிரார்த்தனை செய். அவர்களுடைய குடும்பங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள். இந்த மனப்பான்மை உன்னை உயர்ந்த மனிதனாக்கும். உன் தொழிலில் மீண்டும் எழுச்சி பெற வேண்டுமென்றால் கடந்த காலத்தை மறந்துவிடு. கடந்த காலத்தின் வேதனைகளை மனதில் வைத்துக்கொண்டு எதிர்காலத்தை கட்டமைக்க முடியாது. கடந்த கால அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள். ஆனால் அந்த வேதனைகளை மனதில் சுமந்து கொண்டு திரியாதே. புதிய துவக்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருக்கிறது. அது சரியான எண்ணம். ஆனால் அதற்கு முன் நீ சில விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உன் முன்னிலையில் வரும் வாய்ப்புகளை எப்படி மதிப்பிடுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். மிக அதிக லாபம் தரும் என்று சொல்லி வரும் வாய்ப்புகளை சந்தேகத்துடன் பார். அதிக லாபம் என்றால் அதிக ரிஸ்க்கும் இருக்கும். உன் புதிய தொழிலை ஆரம்பிக்கும் முன் சந்தையை நன்றாக ஆராய். எந்த பொருளுக்கு அல்லது சேவைக்கு நல்ல டிமாண்ட் இருக்கிறது என்பதை கண்டுபிடி. அந்த துறையில் ஏற்கனவே இருக்கும் போட்டியை பற்றி தெரிந்து கொள். உன்னுடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன என்பதை கண்டுபிடி. மற்றவர்களை விட நீ எதில் வித்தியாசமாக இருக்கப் போகிறாய் என்பதை முடிவு செய். உன் வாடிக்கையாளர்களுக்கு மதிப்பு கொடு. அவர்களுடைய பிரச்சினைகளை தீர்க்க முயல். வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் தொழில் செய்யாதே. உன் வாடிக்கையாளர்களின் வாழ்க்கையில் ஏதாவது சிறிய மாற்றத்தையாவது கொண்டுவர முயல். அப்போது அவர்கள் உன்னை மறக்க மாட்டார்கள். உன் தொழிலும் நிலைத்து நிற்கும்.
தொழில் செய்யும்போது உன் ஒவ்வொரு முடிவையும் எழுதிவை. ஏன் அந்த முடிவை எடுத்தாய், என்ன எதிர்பார்த்தாய், என்ன நடந்தது என்பதையெல்லாம் குறித்துவை. இது உனக்கு எதிர்காலத்தில் பெரிய உதவியாக இருக்கும். உன் சரியான முடிவுகளையும் தவறான முடிவுகளையும் பகுத்து ஆராய முடியும். பணம் சம்பாதிக்க ஆசை இருக்கட்டும், ஆனால் அது உன்னை ஆட்டி படைக்கக்கூடாது. பணம் உன் அடிமை, நீ பணத்தின் அடிமை அல்ல. இந்த மனப்பான்மையை மறந்துவிடாதே. பணத்திற்காக உன் கொள்கைகளை, உன் நெறிமுறைகளை விட்டுக் கொடுக்காதே. தற்காலிகமாக குறைவான பணம் கிடைத்தாலும் பரவாயில்லை, ஆனால் நேர்மையான வழியில் சம்பாதித்த பணம் மட்டுமே நிலைக்கும். உன் குடும்பத்தினர் இந்த கடினமான காலகட்டத்தில் உனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவை மதி. அவர்களும் உன் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உன் மனைவி எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாள். உன் குழந்தைகள் குடும்பத்தின் பொருளாதார நிலையை புரிந்து தங்களுடைய செலவுகளை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய தியாகத்தை மறந்துவிடாதே. உன் வெற்றி வந்தபின் இவர்களுக்கு முதலில் நன்மை செய்ய வேண்டும். உன் மனைவிக்கு அவள் விரும்பும் நகைகளை வாங்கிக் கொடு. உன் குழந்தைகளுக்கு அவர்கள் நீண்ட நாளாக ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்கிக் கொடு. உன் பெற்றோர்களை வெளிநாட்டுக்கு சுற்றுலா அழைத்துச் செல். இவையெல்லாம் உன் வெற்றியை இனிமையாக்கும். உன் தொழிலில் வேலை செய்பவர்களையும் நன்றாக கவனித்துக்கொள். அவர்களும் தங்கள் குடும்பத்திற்காக உழைத்து வருபவர்கள். அவர்களுடைய சம்பளத்தை சரியான நேரத்தில் கொடு. அவர்களுடைய பண்டிகைகளுக்கு போனஸ் கொடு. அவர்களுடைய குழந்தைகளின் படிப்புக்கு உதவி செய். அவர்களுடைய குடும்பத்தில் திருமணம், பிறந்த நாள் போன்ற நல்ல நிகழ்வுகளில் பங்கேற்று ஆசீர்வதி. அவர்களுடைய திறமையை வளர்க்க ட்ரெய்னிங் கொடு. புதிய ஸ்கில்கள் கற்றுக்கொள்ள ஊக்குவி. அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு மதி. அவர்கள் சொல்லும் நல்ல ஐடியாக்களை செயல்படுத்து. அவர்களுக்கு அங்கீகாரம் கொடு. இப்படி செய்தால் அவர்கள் உன் தொழிலை தங்களுடைய தொழிலாகவே நினைத்து வேலை செய்வார்கள். உன் போட்டியாளர்களுடன் ஆரோக்கியமான போட்டியை வை. அவர்களை வீழ்த்துவதை குறிக்கோளாக வைக்காதே. அதற்கு பதில் உன் சேவையின் தரத்தை உயர்த்துவதை குறிக்கோளாக வை. நல்ல தரமான சேவை கொடுத்தால் வாடிக்கையாளர்கள் தானாகவே உன்னிடம் வந்துவிடுவார்கள். மற்றவர்களை கெடுக்க நினைப்பதை விட நம்மை முன்னேற்ற நினைப்பது எப்போதும் நல்லது. உன் தொழிலில் புதிய டெக்னாலஜியை பயன்படுத்த கற்றுக்கொள். உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. புதிய முறைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றோடு ஈடு கொடுக்காவிட்டால் போட்டியில் பின்தங்கிவிடுவாய். உன் வயதானது ஒரு தடையாக நினைக்காதே. கற்றுக்கொள்வதற்கு வயது ஒரு தடையில்லை. உன் தொழிலில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்து. இணையதளம் மூலமாக, சமூக வலைத்தளங்கள் மூலமாக உன் சேவையை அறிமுகப்படுத்து. ஆனால் இதையெல்லாம் செய்யும்போது நேர்மையை கடைப்பிடி. பொய்யான விளம்பரங்கள் செய்யாதே. உண்மையான தகவல்களை மட்டுமே பகிர். வாடிக்கையாளர்களை ஏமாற்றி ஒரு முறை பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் நீண்டகால வெற்றி கிடைக்காது. உன் குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் கவனித்துக்கொள். தொழிலின் டென்ஷனில் உன் உடல்நலம் கெட்டுப்போகக்கூடாது. தினமும் யோகா செய், பிராணாயாமம் செய், நல்ல உணவு சாப்பிடு, சரியான நேரத்தில் தூங்கு. உன் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் சரியான முடிவுகள் எடுக்க முடியும். உன் ஆன்மீக வாழ்க்கையையும் வளர்த்துக்கொள். தினமும் கோவிலுக்கு போகாவிட்டாலும் வீட்டிலாவது பூஜை செய். என் படத்தை வீட்டில் வைத்து தினமும் பிரார்த்தனை செய். கீதை, ராமாயணம், மகாபாரதம் போன்ற புனித நூல்களை படி. அதிலிருக்கும் ஞானம் உன் வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்கும். பெரியவர்களின் அனுபவக் கதைகளை கேள். அவை உனக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். உன் சமுதாயத்திற்கும் ஏதாவது பங்களிப்பு செய். ஏழைகளுக்கு உதவி செய். அனாதைகளின் கல்விக்கு உதவி செய். முதியவர்களுக்கு மருத்துவ உதவி செய். இவையெல்லாம் உன் பண்யத்தை பெருக்கும். பண்யம் இருந்தால் செல்வமும் சேரும். அதனால் தானம் செய்வதை பழக்கமாக்கிக்கொள். உன் மனதில் இருக்கும் பயங்களை விடு. என்னால் முடியுமா? மீண்டும் ஏமாந்து விடுவேனோ? வெற்றி கிடைக்குமா? இது போன்ற சந்தேகங்கள் உன் முன்னேற்றத்தை தடுக்கும். நம்பிக்கையுடன் முன்னேறு. என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது. நான் உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்வேன். உன் வெற்றி சிறியதாக இருந்தாலும் கொண்டாடு. சிறிய சிறிய வெற்றிகள் சேர்ந்துதான் பெரிய வெற்றி ஆகிறது. ஒவ்வொரு சிறிய முன்னேற்றத்திற்கும் எனக்கு நன்றி சொல். நன்றியுள்ள மனம் இன்னும் அதிக வரங்களை ஈர்க்கும். என் அன்பு குழந்தாய், உன் வாழ்வின் இந்த கடினமான கட்டம் விரைவில் முடிந்துவிடும். வெற்றியின் சூரியன் உன் வாழ்வில் உதிக்கப் போகிறது. உன் கண்களில் மீண்டும் நம்பிக்கையின் ஒளி தெரியப் போகிறது. உன் குடும்பத்தில் மீண்டும் சந்தோஷம் திரும்பப் போகிறது. உன் தொழில் மீண்டும் செழித்தோங்கப் போகிறது. இதை நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். என் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்க்காது. நான் வராகி அம்மன், உன் தாய், உன் வளர்ப்புத் தாய், உன் காவல் தெய்வம். என் கண்கள் எப்போதும் உன் மீது இருக்கிறது. என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கிறது. இப்போது எழுந்து துணிவுடன் உன் புதிய பயணத்தை ஆரம்பி. கடந்த காலத்தை மறந்துவிடு. எதிர்காலத்தை கட்டியெழுப்பு. என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே முன்னேறு. என் பிரியமான குழந்தாய், உன் மனதில் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. அம்மா, இந்த சோதனைகள் எப்போது முடியும்? எனக்கு இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும்?
இந்த கேள்வி உன் இதயத்தை குடைந்து கொண்டிருக்கிறது. இதற்கான பதிலை நான் உனக்கு தருகிறேன். காலம் என்பது 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று பொறுமையாக காத்திருப்பவர்களுக்கான காலம், மற்றொன்று செயலுடன் முன்னேறுபவர்களுக்கான காலம். நீ வெறும் காத்திருப்பில் நேரத்தை செலவழித்தால் மாற்றம் வர அதிக நேரம் ஆகும். ஆனால் நீ சரியான செயல்களுடன் முன்னேறினால் மாற்றம் விரைவில் வரும். உன் வாழ்வில் மாற்றம் வர ஆரம்பிக்க வேண்டுமென்றால் முதலில் உன் மனதில் மாற்றம் வர வேண்டும். உன் சிந்தனை முறையை மாற்ற வேண்டும். நீ இப்போது எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அதற்கு பதில், இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி மேலே வர முடியும் என்று கேட்கத் தொடங்கு. பிரச்சினையில் கவனம் செலுத்துவதை விட தீர்வில் கவனம் செலுத்து. உன் இழப்புகளை எண்ணுவதை விட உன் சாத்தியக்கூறுகளை எண்ணு. உன் எதிரிகளைப் பற்றி சிந்திப்பதை விட உன் நண்பர்களைப் பற்றி சிந்தி. உன் கடந்த காலத்தைப் பற்றி வருந்துவதை விட உன் எதிர்காலத்தைப் பற்றி திட்டமிடு. உன் வாழ்வில் வந்த ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை வலிமையாக்க வந்தவை. இப்போது நீ முன்பை விட அதிக அனுபவம் உள்ளவனாக இருக்கிறாய். மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறமை உன்னிடம் வளர்ந்திருக்கிறது. சூழ்நிலைகளை சமாளிக்கும் ஞானம் உன்னிடம் வந்திருக்கிறது. இவையெல்லாம் உன் சொத்துகள். இவற்றை சரியாக பயன்படுத்தினால் உன் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். உன் தொழிலில் புதிய ஐடியாக்களை கொண்டு வா. மற்றவர்கள் யோசிக்காத விஷயங்களை நீ யோசி. வழக்கமான முறைகள் மட்டும் பின்பற்றினால் வழக்கமான பரிணாமங்கள்தான் கிடைக்கும். ஏதாவது புதுமையான அணுகுமுறையை கொண்டு வா. உன் வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது யூனிக் சேவையை கொடு. அது உன்னை போட்டியாளர்களிடமிருந்து வேறுபடுத்தும். சமுதாயத்தின் தேவைகளை கூர்ந்து கவனி. என்ன விஷயங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கிறது, ஆனால் சப்ளை குறைவாக இருக்கிறது என்பதை கண்டுபிடி. அந்த இடத்தில் உன் சேவையை கொண்டு வா. உதாரணமாக, இப்போது ஆரோக்கியமான உணவுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கிறது. பழங்கால முறையில் செய்யப்பட்ட இயற்கை உணவுகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. இது போன்ற துறைகளில் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. உன் கிராமத்துக்கு அல்லது சின்ன நகரத்துக்கு போய்ப்பார். அங்கே என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை கண்டுபிடி. பெரிய நகரங்களில் போட்டி அதிகமாக இருக்கும். சின்ன இடங்களில் போட்டி குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் செலவுகளும் குறைவாக இருக்கும். குறைந்த முதலீட்டில் தொழில் ஆரம்பிக்க முடியும். கிராமப்புற தொழில்களில் நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன. உயர்தர காய்கறி விளைவித்தல், பால் உற்பத்தி, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேன் உற்பத்தி போன்ற துறைகளில் நல்ல லாபம் சாத்தியம். இவையெல்லாம் இயற்கையோடு இணைந்த தொழில்கள். உன் மன அமைதிக்கும் இவை நல்லது. இணையதளம் மூலமாக தொழில் செய்வதையும் யோசி. ஆன்லைன் மார்க்கெட்டிங் மூலமாக உன் பொருட்களை உலகம் முழுவதும் விற்க முடியும். கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய உணவுகள், ஆரோக்கிய தயாரிப்புகள் போன்றவற்றுக்கு உலக சந்தையில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. உன் உள்ளூர் பொருட்களை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்து. உன் பழைய தொழில் அனுபவத்தை வேறு விதத்தில் பயன்படுத்த முடியுமா என்று பார். உன்னிடம் இருக்கும் கான்டாக்டுகளை, உன் நெட்வொர்க்கை, உன் அறிவை, இவையெல்லாம் மூலதனம்தான். இவற்றை சரியாக பயன்படுத்தினால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கன்சல்டன்சி சர்வீஸ் கொடுப்பதையும் யோசி. உன் துறையில் நல்ல அனுபவம் இருக்கிறது. புதிதாக தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். அவர்களை சரியான வழியில் நடக்க வைக்க முடியும். உன் தவறுகளிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு. ட்ரெய்னிங் சென்டர் ஆரம்பிப்பதையும் யோசி. உன் துறை சம்பந்தமான ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ்களை நடத்து. மக்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொடு. இது சமுதாய சேவையும் கூட. மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உதவி செய்யும் பணி. பார்ட்னர்ஷிப் செய்யும்போது மிகவும் கவனமாக இரு. கடந்த கால அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறாய். புதிய பார்ட்னருடன் சேரும் முன் அவரை நன்றாக அறிந்து கொள். அவருடைய கடந்த கால வரலாற்றை தெரிந்து கொள். அவருடைய நெருங்கிய நண்பர்களிடமும் குடும்பத்தினரிடமும் அவரை பற்றி கேட்டு தெரிந்து கொள். எல்லா விஷயங்களையும் எழுத்து மூலமாக செய். வாய்மொழி உடன்பாடுகளை நம்பாதே. அந்த எழுத்து ஆவணங்களை வக்கீல் மூலமாக சரிபார்த்துக்கொள். சின்ன செலவுதான், ஆனால் பெரிய பிரச்சினைகளிலிருந்து காப்பாற்றும். பணத்தை கையாளும் முறையிலும் மாற்றம் கொண்டு வா. எல்லா பணத்தையும் ஒரே இடத்தில் போடாதே. பலவித முதலீடுகளில் பிரித்து போடு. கொஞ்சம் பணத்தை சேமிப்பு கணக்கில் வை. கொஞ்சம் பணத்தை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடு. கொஞ்சம் பணத்தை தங்கமாக வாங்கி வை. கொஞ்சம் பணத்தை சொத்தில் முதலீடு செய். இப்படி பிரித்து வைத்தால் ரிஸ்க் குறையும். எமர்ஜென்சி ஃபண்ட் தனியாக வை. குறைந்தது 6 மாத செலவுக்கான பணத்தை எப்போதும் லிக்விட் ஃபாரத்தில் வைத்திரு. எதிர்பாராத செலவுகளுக்கு அது உதவும். தொழிலில் ஏதாவது தற்காலிக சிக்கல் வந்தால் அது காப்பாற்றும். இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள். உன் உயிருக்கு இன்சூரன்ஸ் எடு. உன் உடல் நலத்துக்கு இன்சூரன்ஸ் எடு. உன் தொழிலுக்கு இன்சூரன்ஸ் எடு. இவையெல்லாம் எதிர்காலத்தில் பெரிய உதவியாக இருக்கும்.
பிரீமியம் கொடுக்கும்போது செலவு போல தோன்றும், ஆனால் தேவையான சமயத்தில் பெரிய ஆதரவாக இருக்கும். உன் கல்வியையும் தொடர்ந்து மேம்படுத்திக் கொண்டே இரு. புதிய புத்தகங்களைப் படி, ஆன்லைன் கோர்ஸ்களில் சேர், செமினார்களுக்கு போ. உன் துறை சம்பந்தமான அறிவை தொடர்ந்து புதுப்பித்துக்கொள். உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தோடு ஈடு கொடுக்க வேண்டும். உன் குழந்தைகளுக்கும் நல்ல வழிகாட்டுதல் கொடு. அவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தாமல் வாழ்க்கை திறன்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். மனித உறவுகளை எப்படி கையாள்வது, பணத்தை எப்படி நிர்வகிப்பது, சவால்களை எப்படி சமாளிப்பது, இப்படிப்பட்ட விஷயங்களையும் அவர்களுக்கு கற்றுக்கொடு. அவர்களுக்கு நல்ல மதிப்புகளை கற்றுக்கொடு. நேர்மை, கருணை, பொறுமை, விடாமுயற்சி போன்ற குணங்களை வளர்க்க உதவி செய். இவையெல்லாம் அவர்களை நல்ல மனிதர்களாக்கும். நல்ல மனிதர்கள் எங்கே போனாலும் வெற்றியடைவார்கள். உன் சுகாதாரத்தையும் கவனித்துக்கொள். வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை செய். ஆரம்ப கட்டத்திலேயே ஏதாவது பிரச்சினை இருந்தால் கண்டுபிடித்து சிகிச்சை எடுத்துக்கொள். உடல் நலம் கெட்டுப்போன பிறகு வருத்தப்படுவதை விட முன்கூட்டியே கவனித்துக் கொள்வது நல்லது. உன் மனநலத்தையும் கவனித்துக்கொள். ஸ்ட்ரெஸ்ஸானது உன் தீர்மான திறனை பாதிக்கும். தியானம், பிரார்த்தனை, இசை கேட்டல், படிப்பு போன்ற விஷயங்கள் மூலமாக உன் மனதை அமைதிப்படுத்து. இயற்கையுடன் நேரம் செலவழி. கடற்கரை, மலை, ஆறு, காடு போன்ற இடங்களுக்கு அவ்வப்போது போ. இயற்கையின் அழகு உன் மனதை புத்துணர்ச்சியாக்கும். உன் ஆன்மீக வாழ்க்கையை கட்டியெழுப்பு. கடவுள் நம்பிக்கை உன்னை எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக வைத்திருக்கும். பிரார்த்தனை உன் மனதுக்கு அமைதியை கொடுக்கும். கடவுள் மீதான பக்தி உன் இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கும். பரிசுத்த இதயம் உள்ளவர்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும். தினமும் என் மந்திரத்தை உச்சரி. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டையை விச்சை என்ற மந்திரத்தை 108 முறை சொல். இந்த மந்திரம் உன் சகல தோஷங்களையும் போக்கும். உன் எதிரிகளின் தீய சக்திகளிலிருந்து உன்னை காக்கும். உன் தொழிலில் இடையூறுகளை அகற்றும். உன் வாழ்வில் செழிப்பை கொண்டு வரும். வெள்ளிக்கிழமைகளில் என் விரதம் இரு. காலையில் குளித்து புது உடை அணிந்து என் படத்திற்கு முன் விளக்கு ஏற்றி சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய். வெல்லம், பழங்கள், தேன் போன்றவற்றை நைவேத்தியம் செய். இரவு வரை பழம், பால் மட்டும் சாப்பிடு. இந்த விரதம் உன் எல்லா மனோரதங்களையும் நிறைவேற்றும். செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமான் கோவிலுக்குப் போ. ஹனுமான் ஜி என் மிக நெருக்கமான பக்தர். அவரிடம் பிரார்த்தனை செய்தால் அது என்னை அடையும். அவருக்கு சிந்தூரம், எண்ணெய், வடை, இனிப்பு போன்றவற்றை படைத்து உன் கஷ்டங்களை சொல். அவர் உன் பிரார்த்தனையை என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பார். அமாவாசை நாட்களில் உன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய். உன் தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா இவர்கள் எல்லோரும் மறுலகத்திலிருந்து உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ செய்யும் தர்ப்பணம், பிண்ட பிரதானம் போன்றவை அவர்களை மகிழ்விக்கும். அவர்களின் ஆசீர்வாதம் உன் வாழ்வில் அதிசயங்களை நடத்தும். பூர்ணிமை நாட்களில் அன்னதானம் செய். ஏழைகளுக்கு உணவு படைத்து பசியாறு. இது மிகப்பெரிய புண்ணியம். அன்னதானம் செய்பவர்களுக்கு எப்போதும் உணவு பஞ்சம் வராது. அவர்களுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் என்றும் இருக்கும். எக்காரணம் கொண்டும் பொய் சொல்லாதே. பொய் சொல்லி தற்காலிகமாக தப்பிக்கலாம், ஆனால் நீண்ட காலத்தில் அது உன்னை அழித்துவிடும். உண்மை சொல்வது சில சமயம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அது உன்னை நேர்மையான வழியில் வைத்திருக்கும். நேர்மையான மனிதர்களை கடவுள் எப்போதும் காப்பாற்றுவார். வாக்கு கொடுத்ததை காப்பாற்று. உன் வார்த்தைக்கு மதிப்பு இருக்க வேண்டும். நீ சொன்னால் அது நடக்கும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் உன்னுடன் தொழில் செய்ய ஆர்வமாக இருப்பார்கள். உன் கோபத்தை கட்டுப்படுத்து. கோபம் வந்தால் உடனே முடிவு எடுக்காதே. கொஞ்சம் நேரம் ஆகிய பிறகு, மனம் அமைதியான பிறகு முடிவு எடு. கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் தவறானதாக இருக்கும். பிறகு அதற்காக வருத்தப்பட வேண்டி வரும். உன் ஈகோவையும் விட்டுக்கொடு. நீ எல்லாவற்றையும் அறிந்தவன் இல்லை. மற்றவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ள முடியும். உன்னை விட வயதில் சின்னவர்களிடமிருந்தும் கூட நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். பணிவான மனப்பான்மை உன்னை மகத்தான மனிதனாக்கும். பொறாமையை முற்றிலுமாக விட்டுவிடு. மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படாதே. அதற்கு பதில் அவர்களின் வெற்றியிலிருந்து கற்றுக்கொள். அவர்கள் எப்படி வெற்றி அடைந்தார்கள் என்பதை கண்டுபிடித்து அதே முறையை நீயும் பின்பற்று. பொறாமை உன் எனர்ஜியை வீணாக்கும். அந்த எனர்ஜியை உன் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்து. உன் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கப் போகிறது. இந்த கருப்பு மேகங்கள் விரைவில் கலைந்துவிடும். வெற்றியின் சூரியன் உன் வாழ்வில் ஒளிரப் போகிறது. உன் கண்களில் மீண்டும் மகிழ்ச்சியின் ஒளி தெரியப் போகிறது. உன் குடும்பத்தில் மீண்டும் சந்தோஷம் நிரம்பப் போகிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன். என் சக்தி உன் மூலமாக வேலை செய்யும். என் ஞானம் உன் மூலமாக வெளிப்படும். என் அருள் உன் மீது பொழிந்து கொண்டே இருக்கும். நீ தனியாக இல்லை. உன் தாய் உன்னுடன் இருக்கிறாள். இப்போது எல்லா கவலைகளையும் விட்டுவிட்டு நம்பிக்கையுடன் எழுந்து நில். உன் புதிய வாழ்க்கையை ஆரம்பி. வெற்றி உன் கையில்தான் இருக்கிறது. அதை பிடித்துக்கொள். நான் வராகி அம்மன். என் ஆசீர்வாதம் என்றும் உன்னுடன் இருக்கும். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டையை நமः.